தமிழகத்தில் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் ஓலா பைக்குகள் தீப்பிடித்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், எந்தெந்த பகுதிகளில் இந்த விபத்து ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, முழு விவரங்கள் என்ன? மணிகண்டன். வணக்கம். கரூர் மாவட்டம் வெள்ளியணை கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ். இவர் வேலாயுதம்பாளையத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். மேலாளராக உள்ளார். இவர் பேட்டரியால் இயங்கக்கூடிய ஓலா இருசக்கர வாகனத்தை வாங்கி அலுவலகம் செல்வதற்காக பயன்படுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் இன்று காலை வழக்கம் போல வீட்டிலிருந்து புறப்பட்டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்காம்புலியூர் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் பேட்டரி வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து புகை வந்துள்ளது. இதனை பார்த்த தினேஷ் இருசக்கர வாகனத்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு இறங்கி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலிருந்து தீயணைப்பு துறையினர் வருவதற்குள்ளாகவே ஓலா இருசக்கர வாகனம் முழுவதுமாக தீயில் இருந்து கருகியது. தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கரூரில் எரிந்த ஓலா இருசக்கர வாகனத்தின் மதிப்பு சுமார் 1.5 லட்சம் என்று கூறப்படுகிறது. இதேபோல் மதுரை திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கனகராஜ். இவர் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் இன்று காலை தனது அலுவலக பணியை முடித்துவிட்டு சொந்த ஊரான திருமங்கலம் செல்வதற்காக நாகமலை புதுக்கோட்டையிலிருந்து தனக்கல்குளம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவர் பயன்படுத்தி வந்த ஓலா பைக் வாகனத்திலிருந்து திடீரென புகை வெளியாகி உள்ளது. கனகராஜ் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தி உள்ளார். அப்போது மெதுவாக தீப்பிடிக்க துவங்கி மலமளவென தீப்பிடித்து இருசக்கர வாகனம் முழுவதுமாக எரிந்து உள்ளது. இந்த பைக்கானது தீப்பிடித்ததை அறிந்த கனகராஜ் வாகனத்தை விட்டு இறங்கி தள்ளி சென்றால் அதிர்ஷ்டவசமாக கனகராஜுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. சாலையில் சென்று கொண்டிருந்த ஓலா பைக், அதாவது கரூர் மற்றும் மதுரை ஆகிய இருவேறு இடங்களிலுமே இந்த பைக்குகள் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த மின்சார இருசக்கர வாகனம் இவ்வாறு அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் மேலும் இதற்கான உரிய விளக்கத்தை அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் அளிக்க வேண்டும் என அந்த இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி வந்த உரிமையாளர்களும் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.